Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் பூத் கமிட்டி முகவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் மற்றும் பூத் கமிட்டி முகவர்களுக்கான கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தலைமையிலும் நகர செயலாளர் விஜயபாண்டியன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன், சின்னப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரம்மதி கிராமத்தில் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் நிதியுதவி வழங்கினார். நிரம்மதி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தங்கதுரை என்பவரின் குடிசை வீடு எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிந்து நாசமானது. இது குறித்து தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிதியுதவி வழங்கினார். அப்போது மாவட்ட எம்ஜிஆர் அணி இளைஞரணி செயலாளர் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தெற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தானிப்பாடி, மோத்தக்கல் பகுதியைச் சேர்ந்த திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் திருவண்ணாமலையில் ஒன்றிய செயலாளர் அருள்குமார் பாண்டியன் தலைமையில் நடந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர்.